நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹார்பர் பீச் வரைக்கும் வந்திருக்கோம். சரிங்களா? ஹார்பர் பீச் என்னடா வெட்டியாக வந்திருக்கீங்க மீன் கிடைக்காத இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம சதாம் ப்ரோ மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. நமக்கு தகவல் சொன்னார், வந்திருக்கோம். அவர் எதாவது பிடிக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்க நண்பா, சதாம் ப்ரோ ஆல்ரெடி மீன் பிடிச்சே வச்சுருக்காரு. பை முன்னாடி தொங்குது பாருங்க, பார்த்தீங்களா? அவங்க தகவல் தெரியாமல் ஸ்பாட்டுக்கு வர மாட்டோம். அங்கே ஒரு அண்ணன் இறத்தண்டி தான் போட்டுட்ருக்காரு உள்ள. அவருக்கு போடுதா அடியா பார்த்தீங்களா? அவர் கெளுரு சைஸ் பாறையாக பிடிக்கலாம். ஆ சதாம் ப்ரோ ஒரு கிளறு பிடிச்சிருக்காரு. போயிட்டா எடுத்து உள்ள ஒட்டிங்களா? ஒன்றும் வரல பாருங்க, அடிச்சுட்டே இருக்காரு. படப்படன்னு 2-3 பிடிக்கும், திருப்பி காணாமல் போயிடும். இந்த பாறையில் தான் ஒரு பெரிய பிரச்சனையே. இந்த பாருங்க, அவர் ஒரு மீன் பிடிச்சாரு, முரட்டு மீன், சுறா மீன் நினைக்கேன். பால் சுறாவா? கெளுத்தி நண்பா, பால் சுறாலாம் கிடையாது, கெளுத்தி தான். இந்த இடத்துல இறத்தண்டி போடல அதிகமாக கெளுத்தி அம்பிடும். அவருக்கு பாறையும் கெளுத்தியும் தான் மாற்றி மாற்றி கடிக்கான். முள் குத்திரக்கூடாதுன்னு அப்படி எடுக்காரு. பாருங்க, வர்ற போட்டுகள் அவ்வளோத்துலேயுமே சாலை தான் ஃபுல்லாக. போட்டு ஃபுல்லாக சாலை தான் வந்திருக்கு. அவர் இந்த போட்டு இப்போ தான் வந்துச்சு, ஃபுல்லாக சாலை தான். வள்ளி சாலை சாலை சாலை. ஆஹா, சதாம்பரம் ஐடியாவை பாருங்க. சிக்கில் சாலையை பொறுத்து இறத்தூண்டி போடுறாராம் சபிக்கியில். சேட்டையை பற்றியில மாதிரி சேட்டை ஏதாவது ஒன்று மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம். அவ்வளோ சாலை தான் போகுது, வள்ளி சாலை. பாருங்க, அடுத்த ஒரு கிளறு பிடிச்சி வர்றாரு. ஃபுல்லாக கெளுத்தி தான் மாட்டுது. பாறை மீன்லாம் ஊருக்கு போயிட்டு. பாருங்க சாலை அவ்வளோ காஞ்சி போச்சு. சின்ன சைஸ் சாலை தான். ஆனால் எந்த மீனும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக வந்துருச்சுன்னா விலை ரொம்ப மலிஞ்சிரும். இப்போ எல்லா போட்லேயுமே சாலை வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ சாலை எல்லா போட்லேயுமே வந்துருச்சுன்னா விலை மலிஞ்சிரும். இப்போ வந்து ஏதாவது ஒரு போட்டில் சாலை வந்துச்சு அப்படின்னா சாலையோட ரேட் அதிகமாக இருக்கும். எந்த போட்லேயும் சாலை வரல, ஒரே ஒரு கிளையை மட்டும் வந்திருக்கு, அந்த கிளையில் மட்டும் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா சாலையோட ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்திருக்க போட்டில் எல்லாத்துலேயுமே சாலை வந்திருக்கு, அதனால் பெரிய அளவில் விலை இருக்காது. அங்கே ஒரு நண்பர் ராடோட வராரு பாருங்க, அவரும் மீன் பிடிச்சிருக்காரு. அதான் பாருங்க, தெரியுதுங்களா? அவர் ஒரு மீனை பிடிச்சி வர்றாரு. அது என்ன மீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெளுத்தி தான். இறத்தோண்டி தான் போட்டிருக்கேன். ஏய், சதாம் ப்ரோ பிடிச்சிட்டாரு. அப்பா, கெளுத்தியாக காட்டிக்கிறேன் நண்பா. ஒரே ஒரு பாறைக்குட்டியை காட்டி புண்ணியம் பண்ணி விட்டாரு. எல்லாம் பெரிய குட்டி தான், என்னத்தையாப்பா வறுக்கிறதுக்காக ஆகும். பிடிச்சி கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. ரொம்ப நேரமாக கடி இல்லை, இப்போ தான் ஒன்றே ஒன்று பிடிச்சிருக்காரு ரொம்ப நேரம் கழிச்சு. இந்த போட்லேயுமே சாலை தான் வந்துருக்கு. எல்லாம் ஒரே சைஸ், சேம் சைஸாக தான் வந்துருக்கு, பெருசாக ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த போட்டை சுற்றி சுற்றி தான் போடுவோம். அந்த சாலை இறங்கும் பார்த்தீங்களா? இதை வந்து சாலையை வந்து வட்டால் அள்ளிட்டு இதில் கழுவுவாங்க. இப்படி கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாலையோட வாடை வந்து தண்ணிக்குள்ளே போகும். அதான் பாருங்கள் பிடிச்சி வராரு பாருங்க, சொன்னோம்ல. சரி சரி சரி, வரிப்பாறையா? சரி.
வரிப்பாறை பிடிச்சிருக்காராம் பாருங்க. ஆமாம் ப்ரோ, வரிப்பாறை தான் இருந்திருக்கு. ரைட்டு, ஏற்றுங்க. ரேடியன்லாம் இருக்கு போல அதில். ஆமாம், இதை வெளியே எடுப்பாங்க. நம்ம சபிக்கில் நிறைய முள் போட்டிருப்போம், யார் மேலேயும் சிக்கிறாத அளவுக்கு பாதுகாப்பாக எடுக்கணும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே அலைய வேண்டியிருக்கு. ஆட்கள் நிறைய பேர் மீன் இறக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சுற்றி வரணும். நம்ம பாட்டு சபிக்க போட்டு யாருக்காவது இழுத்துட்டு வந்தீங்க, நம்ம இந்த இடத்த விட்டு நவள முடியாது. நானும் இல்லை, நீங்களாக வந்து போட்டாலும் சரி, அதான் கதை. அதெல்லாம் ரொம்ப கவனமாக போடுங்க தோண்டி, சரிங்களா? நம்ம இப்போ வந்து சதாம் ப்ரோ மீனை நேராக லைவ் அடிக்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கு வளையுது. ஐயோ போயிட்டா, நல்லா வளைஞ்சுதே. நல்லா வளைஞ்சி பார்த்தேன். நல்லா குண்டு. நம்மளுமே ராடோட தான் வந்தோம். சதாம் ப்ரோ பிடிக்கி நம்ம இடத்த போடன்ட்டு நின்றுட்டோம். ஏன்னா சதாம் ப்ரோ 2 பாறை தான் நான் வந்தவரை பிடிச்சிருக்காரு. ஆனால் சாலை நிறையா வந்திருக்கு. தண்ணி நீர்வாடு ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி ஏறும்போது மீன்கள் 1-2 வரும். அதில் தான் கூட கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது பிடிக்காரா அப்படிங்கிறத. என்ன ப்ரோ கதையாகுமா? வெறும் குப்பை தான் வருது. மீன் வருமா? மீன் எப்போ வரும் அது தெரியலையா? அரிசிமோன் எடுத்துட்டாரு ரொம்ப நேரம் கழிச்சு. ஒடி கொஞ்சியாலாம் வருது. ஆமாம், அதான் கொடுக்கல கிழிஞ்சி தொங்குது. இப்படி தான் மிஸ் ஆகும் மீன். மீன் இப்படி தான் மிஸ் ஆகும். பாறை எப்படி மிஸ் ஆகுதுன்னு கேட்பீங்க, எப்படி தான் மிஸ் ஆகும். அது வந்துட்டா அவ்வளோதான். சின்னதாக பிடிச்சினாலும் இன்றைக்கி வீட்டில் குழம்பு வைக்காம விட மாட்டேன்ட்டு பிறக்கி வச்சுட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, என்னது பிடிக்கோ அதை பிடிச்சிக்க வேண்டியதான். ரொம்ப நேரம் நானும் கேமரா ஆன்லேயே வச்சுருந்தேன், மீன் கடியே இல்லை. சொல்லப்போனால் நாங்களே சபிக்கில் பாறை பிடிச்சி ரொம்ப நாள் ஆகிட்டு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு பாறைக்கு வந்திருக்கோம். பாறை அவரே இன்றைக்கி தான் பிடிச்சிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. அதனால தான் அந்த சின்ன பாறைகள்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பாறை மீன் ஆக்டிவிட்டி இல்லை. இந்தா கடிச்சு விட்டுட்டு பாருங்கள். வெளியே பிடிச்சி விட்டுரும். ஏன்னா சின்ன சைஸாக இருக்குமா, பிடிச்சி விட்டுரும். அவர் ஒரு பாறை பிடிச்சிருக்காரு, சைஸாக பிடிச்சிருக்காரு பாருங்கள். ஏதாவது 1-2 தான் கடிக்கான சைஸாக கடிக்க இருக்கு. அந்த ஃபைபரை பாருங்கள், ஃபைபர் ஃபுல்லாக சாலை தான். ஃபுல் லோடில் வந்திருக்கு. ஃபுல் லோடில் வந்திருக்கு. இதோட சைஸ் எப்படி நிற்கின்னு பாருங்கள், அதோட சைஸ் எவ்வளோ டெத்தில் நிற்கின்னு பாருங்கள். ஃபுல்லாக தழும்பு மீன் தான், அவ்வளோ சாலை தான். நான் சொல்லியிருப்பேன், சாலை வந்து அதிகமாக வந்தாலும் எந்த மீன் வந்தாலும் ரேட்டு மலிஞ்சிரும். இப்போ வந்து பருவட்டு மீன் வந்துச்சு அப்படின்னா கம்பெனிக்காரங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு விற்பாங்க. இது சாலையில் வந்துச்சு அப்படின்னா கருவாடு இந்த மாதிரி போயிடும், ப்ராசஸ் மாறிடும். ஏன்னா இதை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ண முடியாது. பொடி மீன்களை பரு மீன்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு விற்பாங்க. சாலையில் இப்படி ஏறிடுச்சு அப்படின்னா கருவாடு தான் அதிகபட்சம். கம்பெனிக்காரங்களுக்கு போட்டுருவாங்க. டேமேஜ் இவ்வளோ அப்படின்னு எடுப்பாங்க. ஒரு கிலோ எவ்வளோ, அதாவது 10 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா அந்த மாதிரி கூட போகலாம். நல்ல விலை இருக்கும்போது நல்ல ரேட்டு ஏறி போகும். மற்ற நேரங்களில் ரொம்ப குறைவாக போகும். அடுத்து தம்பி வந்து தூண்டிப்பட வந்துட்டார். சாலையை கொண்டுட்டு அவர் எதாவது பிடிக்கிறான்னு பார்ப்போம். உள்ளே போடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். கிளம்பிட்டான்டா கைப்புள்ள. எப்படி போகாமல் இருக்க, முடி கொண்டு தான் இருக்கான். அவள் அலையில் அது மாட்டுக்கு போகாமல் இருங்க. பாருங்க, நிறைஞ்சு இருக்கு ஊத்திடா. அப்படி மொதுன்னு இருக்கு. கீழே ஃபைபர் கீழே இருந்து மேலே வரைக்கும் இருக்கும். ஃபுல் லோடில் இருக்கு. இல்லைங்களா, எப்படி வந்து சேர்ந்துருக்குன்னு வரணும். இவ்வளோ மீன் பிடிச்சும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதான் ஒரு பெரிய வருத்தமே. பெரிய சாலை. இந்த கிளி எடுங்க. பாருங்க. கிளி தான் இது. வந்து கிளி மீன் தான் ஒரு ரகம். இது ஒரு ரகம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ
நெரு இருக்குங்க, அள்ளி போட்டிருக்காங்க. அங்கே பாருங்க வலையில் அப்படியே செருத்து நிற்கி பாருங்க, அப்படியே மண்டை சொருகி நிற்கிதா பாருங்க, வலையில் அப்படியே சொறி நிற்கி பாருங்க. வேற லெவலில் இருக்கு மீன். நம்ம மீன் வேட்டையை முடிச்சிட்டோம். ஏன்னா ஃபைபர் முழுக்க சாலை வந்து தான் பார்க்க முடிஞ்சுது நம்மளாலும் சரி, உங்களாலையும் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா மீன் வந்து ஒரு பெரிய கிளையே இறங்கி இருந்திருக்கு, சாலை பயங்கரமாக பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சின்ன மீன் இறக்கம் இருந்தால் தான் பெரிய மீன் இறக்கம் இருக்கும். சின்ன மீன் அரிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய மீன் இறக்கம் குறையும். ஏன்னா இங்கே கரைக்கு வராது, மீன் வராதா அப்படின்னா வரும், ரேராக வரும். இப்போ இந்த இறக்கூட்டத்தை பார்த்து தான் அது ஃபாலோ பண்ணி பின்னாடி வரும். இந்த நம்ம மீனை பார்த்த உடனே நம்ம வளைச்சி பிடிச்சிருவோம், திருப்பி அது வர டைம் எடுக்கும். நான் அடுத்து ஒரு ஃபைபருமே உள்ளே வருது, அதுவுமே ஃபுல் லோடில் தான் வருது, அதுவும் சாலையோடு தான் வருது. ஃபுல்லாக இங்கேருந்து நெட்டுக்கு ஃபைபர் நிற்கிது, ஃபைபர் ஃபுல்லாகவே சாலை தான். சாலை இப்போ எவ்வளோ சாலை இறங்கியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் பெரிய சைஸ் சாலையும் கிடையாது, சின்ன சைஸ் சாலை தான், படிப்படி சாலை தான் இறங்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டில் என்னென்ன மீன் அடிக்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக தான் போடுறோம். ஒரு சில ஸ்பாட்டுகள் வந்து நான் சொல்லாமல் போட்டிருப்பேன், அதாவது விரால் மீன் இந்த மாதிரி இடங்கள் போட்டிருப்பேன். அதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்லி அந்த இடத்துக்கு போயிருப்போம், ஏன்னா நீங்கள் இந்த இடத்த சொல்லிடுறீங்கன்னு, நீங்கள் வீடியோ போட்ட உடனே நாளைக்கு ஆளுக்கு கூட்டிடுது அப்படிம்பாங்க. நம்மளை பார்த்தாலே இப்போ வந்து தகவலே சொல்ல மாட்டேங்காங்க. நம்ம உண்மை அதுதான், நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருது அப்படின்ட்டு நம்மகிட்ட அந்த தகவலே வரமாட்டிக்கு. நம்மளாக தேடி கண்டுபிடிச்சி போடுற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆரம்பித்ததை அப்படியே போகணும், வெற்றியோ தோல்வியோ அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுலேயும் ஒரு நண்பர்கள் ஒரு சில மாதிரி பேசுகிறீங்க. ஒரே ஒரு நண்பர் மட்டும் கமெண்டில் கேட்டிருக்காரு, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ஒரு உருட்டு, நல்ல ஒரு பொய், தரமான பொய் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் பொய் சொல்லலை, நான் வந்து ஒரு 10 வருஷமாக ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ண தான் செய்கிறேன். சரிங்களா? 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே நைட் ஃபிஷிங் மட்டும்தான். பண்டாரி செப்புளி நான் 90% மீன் பிடிச்சிருக்கேன் அப்படின்னா பண்டாரி செப்புளியும் தான் அதிகமாக பிடிச்சிருக்கேன். நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன். நான் வந்து பாறை ஊளி இதெல்லாம் பிடிச்சிருக்கேன்னா அப்படின்னா அதெல்லாம் ரேராக பிடிச்சிருப்பேன். சரிங்களா? பாறை ஊளி கொடுவாலாம் பிடிச்சிருக்கேன்னா அது ரேராக தான் பிடிச்சிருப்பேன். பண்டாரி செப்புளியும் நான் வந்து நிறைய பிடிச்சிருக்கேன், சொல்ல முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கேன். ஆனால் நைட் ஃபிஷிங் மட்டும்தான் போவேன். நைட்டு 7 மணிக்கு தான் போன மாதிரி போவேன். 7 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் இருப்பேன். அதாவது மீன் ஆக்டிவிட்டி, மீன் அடிக்கிற பொறுத்து இருப்பேன். அவ்வளோ நேரம் போட்டு பார்த்துட்டு தான் வெளியே வருவேன். ஒரு சில நாள் வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ மீன் பிடிச்சிட்டு வருவோம். ஒரு சில நாள் 1 கிலோ 2 கிலோ மட்டும், ஒரு சில நாள் மீனே இருக்காது. நைட் ஃபிஷிங்லேயுமே மீன் அடிக்காமலும் போகும். நீங்கள் நைட் ஃபிஷிங் போனால் மீன் அடிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் ஃபிஷிங்கில் 90% அடிக்கணும்னு சொல்லலாம், அடிக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தண்ணியோட அளவை பொறுத்து தான் நீர்வாடு ஒரு சில டயத்தில் மாறும். இப்போ உதாரணத்துக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு பெருக்கில் இருக்கும், நீங்கள் அதே ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு போனீங்கன்னா டைமிங் மாறும். அதாவது பெருக்கு வத்து அது டைமிங் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் டைமிங் மாறும். நைட்டு டயத்தில் ஒரு நேரம் வத்தில் கிடக்கும், அந்த டயத்தில் பிடிக்காது. நீங்கள் இப்போ நைட்டு நேரத்தில் போனால் மீன் கடிக்கும்னு சொன்னானே, இப்போ ஏன் கடிக்கல அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக விவரத்தை சொல்கிறேன். நம்ம வீடியோஸ் வந்து டீட்டெயிலாக விவரமாக தான் சொல்லி போடுறோம். ஒரு ஸ்பாட்டு சொல்லாட்டாலுமே அதுக்கு அர்த்தங்கள் சொல்லி தான் போடுதோம். நண்பா இந்த ஸ்பாட்டு சொல்ல மாட்டேன் நண்பா, நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியே போடுவேன். எனக்கு அவர் கேட்டது ஒரு வருத்தம், அதனால தான் அந்த வீடியோவில் விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? நான் பொய் சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, உண்மையை சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர் உங்களுக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன்ட்டு. நான் இப்போ வந்து யூடியூப்புக்குள்ள வந்தது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 2 வருஷத்துக்கு உள்ளே இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு நிறைய பேருக்கு நீ தெரிஞ்சிருக்கும் ராட் அண்ட் ரீலை தூக்கிட்டு அலைகிறதுனால. அதுக்கு முன்னாடி வந்து 90% நான் ராட் அண்ட் ரீல் வச்சுருக்கதே யாருக்கும் தெரியாது. எங்கள் வீட்டில் தெரியும், என் பொண்டாட்டிக்கு தெரியும், அவ்வளோதான். நைட்டு போய் ஃபுல்லாகவே மொட்டை கோபுரம் தான் போவேன். 90% மொட்டை கோபுரம் தான். அதை விட்டு எங்கிட்டாவது பகல் டயத்தில் போனால் மட்டும்தான் வேறு இடத்துக்கு ஏறி போவேன். சரிங்களா? இப்படி தான் ஒரு 7-8 வருஷ காலமாக மொட்டை கோபுரம் மட்டுமே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த மொட்டை கோபுரத்துலையுமே ஆழப்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த இடத்த மண்ணை அகலப்படுத்தி கரையாக்கிட்டாங்க. வலை அதிகம், வலையும் அதிகம், ஓவராக வலை போடுறாங்க, மீனே இறங்க விட மாட்டேங்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த நண்பருக்காக ஒரு குத்தி காட்டுற மாதிரி வீடியோ போடலை. அவர் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறாரா எனக்கு தெரியாது. என் மனசறிஞ்சு நான் உண்மையை தான் போடுறேன் நண்பா. சரிங்களா? நான் அப்படி பொய் சொல்லி வீடியோ போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.
சதான் ப்ரோ எல்லாமே பேக் பண்ணி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு விவரம் சொல்லி முடிக்கணும்னா அவர் பேக் பண்ணி முடிச்சிட்டாரு. வாங்கப்பா போகும்பா, மீன் அடிக்கலப்பா அடி. அவர் அடித்த மீனை காட்டுறேன் பார்த்தீங்களா. அவரும் பிடிச்சார்ல வந்ததுக்கு விடுவாரா, என்னத்தையோ ஏற்றிட்டாரு. இன்னுமே ஃபைபர்ஃபுல்லாக மீன்களாக தான் கிடக்கு. இதெல்லாம் இறக்கி முடிக்கணும். ஒரு டீம் உள்ளே போகுது. 2 ரவுண்டு போகிறாங்க. இதில் மீன் விலையும் இருக்காது, இருந்தாலும் பிடிச்சு போட தான் செய்கிறாங்க. இந்த ஆமாம், இதை பாருங்கள், இந்த டிராக்டர் வண்டி வச்சு தான் இதை வெளியே ஏற்றுவாங்க. இந்த காட்சிகளும் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுங்க, சரிங்களா. வெளியே எடுத்து வச்சுட்டாங்களா, அவ்வளோ சாலை தான். இனிமேல் இறக்குவாங்க இதை. பாய்.